தி 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பத்தி பலரும் பலவிதமாக தான் ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துட்டே இருந்தாங்க. சரி, அப்படி என்ன தாண்டா இருக்கு அந்த புத்தகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோத்ரூ பண்ணேங்க. அதுல அந்த 5வது விதி இருக்கே, கரெக்டா தமிழ்நாட்டுல நடந்த விஷயத்தோட பொருந்ததுங்க. என் மண்டையில அப்படிக்கா நச்சு நங்குரத்தை இறக்குற மாதிரியே இருந்தது. ஏன் அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அந்த 5வது விதி அப்படின்னா, எப்பேற்பட்டாலும் நம்மளுடைய புகழை உயிரை போல பாதுகாத்து கொள்ளணுமா, காத்து கொள்ளணுமா. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய புகழ் அப்படிங்கிறது அதிகாரத்துடைய அடிக்கல் போன்றதான். இதனால நீங்க புகழ்ச்சி உடையவரா இருந்தீங்க அப்படின்னா போரிடாமலே வெற்றி பெறலாமா. ஆமா, நீங்க பாடுபடணும்னு அவசியம் இல்ல, களத்துல இறங்கி செயல்படணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட புகழ் ஒரு விஷயம் இருந்ததுன்னா டண்டனக்கா நீங்க டான்ஸ் ஆடினா கூட வைன்னு நீங்க வந்து வண்டியில இருந்துட்டு டிம்மி டிப்பின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு பல பேரை கொன்னா கூட உங்ககிட்ட புகழ் இருந்தா நீங்க சிஎம் ஆயிடலாம். ஆமால, நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ, உங்க குடும்பத்தை பராமரிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா உங்களுடைய தோழியோட வந்தா கூட உங்களுக்கு புகழ் இருக்கு, நீங்க சிஎம் ஆகலாம். ஆமாலங்க, எவ்வளோ பெரிய பவரு. ஸோ புகழ் அப்படின்னு நீங்க சேகரிச்சு வச்சிருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு இருந்தா போரிடாமலே வெற்றி பெறலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சிஎம் ஆகலான்னே தோணி இருக்குமோ, என்ன நீங்க சொல்றீங்க?